அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளதை இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்ப இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழக அரசின் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு ரூபாய் 2500 விரைவில் வழங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக பல பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கார்டில் கணவரின் பெயர் குடும்ப தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஒருவேளை நீங்கள் குடும்பத் தலைவர் கார்டில் உள்ள புகைப்படத்தையும் பெயரையும் பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்காக எங்கும் அலையாமல் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnbds.gov.in மூலம் ஆன்லைனிலேயே சில நிமிடங்களில் மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக பொது விநியோக திட்டத்தின் பயணிகளை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 13/6/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய கடையில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். இந்த சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் OTP வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியுடன் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் பொதுமக்களிடையே காணப்படும் ரத்த சுகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செறிவூட்டப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய தமிழக அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இதன்படி பொதுமக்கள் பரவலாக பாதிக்கப்படும் அனீமியா, விட்டமின் A, விட்டமின் B12 ஆகிய குறைபாடுகளை தவிர்க்கும் பொருட்டு இரும்பு சத்து மற்றும் போலிக் ஆசிட் நிறைந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. மேலும் மாலைக்கல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் விட்டமின் A மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் D ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சமையல் எண்ணெயும் புரதச்சத்து நிறைந்த செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் வழங்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.